अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। व अशहदु अन ला أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய வல்லமைகளை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை இந்த மனித சமுதாயம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் வாழக்கூடிய மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் ரப்புல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக, புரிய வைப்பதற்காக, விளங்கிக் கொள்வதற்காக திருமறை குர்ஆனை உலக பொதுமறையாக இறைவன் வழங்கியிருக்கின்றார். அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக, இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த இறை தூதரை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய போதனைகளை தன்னுடைய வாழ்விலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் படைத்தவனுடைய விருப்பத்தையும் மன்னிப்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான நெறிமுறை திருமறை குர்ஆனிலிருந்து அல்லாஹ் எதை சொல்கின்றானோ, எதை போதிக்கின்றானோ, எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றானோ அதை நாம்
நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கட்டளைகளை எவ்வாறு நிலைநாட்டி வாழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை நெறிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்கள் படைத்த இறைவனை வணங்கிக் கொள்ள வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கொள்கையை இஸ்லாம் இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன் நாஸ் குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், மனிதர்களே அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள்கொடைகளை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். இந்த உலகத்திலே படைக்கக்கூடிய ரப்பல் ஆலமீனை தவிர வேறு யாரும் உண்டா? ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ் என்று படைப்பாளன் யாராவது உண்டா என்று இறைவன் கேட்கின்றான். அவனை தவிர இந்த உலகத்தில் படைக்கக்கூடியவன் யாரும் இல்லை. எனவே அவனை விட்டுவிட்டு வேறு எந்த வழியை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நம்மை படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக அனுப்பப்பட்ட அறிவுரைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்வில் மக்களுக்கு எடுத்து சொன்னது, யா கௌமி அஅ்புதுல்லாஹ், என் கூட்டமே, என் சமுதாயமே, நீங்கள் உங்களை படைத்த அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்பதைதான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையை போதித்தார்கள் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போன்று இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் காலங்களையும் மாதங்களையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், எந்த காலமும் எந்த மாதமும் எந்த நேரமும் சிறப்புக்குரியது என்று சொல்லக்கூடிய வலிமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே இருக்கின்றது. ஒரு சில மாதங்களை இறைவன் சிறந்ததாக சிறப்பித்து நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் நமக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன. அதிலே நாம் பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடிய விதங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நெறிமுறைகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை சிறப்பித்து தன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன் ذلك தீனுல் கையும் ஃபலா தظلموا ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன், நிச்சயமாக ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் இருக்கின்றது என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியை என்று படைத்தானோ அன்று முதல் ஒரு ஆண்டு என்பது 12 மாதங்களை கொண்டுள்ளதாக இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக மனித சமூகத்திற்கு வருட கணக்கினுடைய எண்ணிக்கைகளை தெளிவுபடுத்துகின்றார், மாதங்களை புரிய வைக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன் ذلك தீனுல் கையும், அதிலே 4 மாதங்கள் சிறப்பிற்குரியதாக கண்ணியத்திற்குரியதாக, அந்த மாதங்களில் நம்முடைய வாழ்வில் நிறைய படிப்பினை பெற்றுக் கொள்ளக்கூடிய முறைகள், அந்த மாதங்களில் நாம் மிக மிக அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு குறிப்பிடுகிறான், ذلك தீனுல் கையும், இதுதான் நிலையான மார்க்கம், இதுதான் நிரந்தரமான மார்க்கம், இதுதான் சத்தியமான மார்க்கம் என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு காலங்களையும் நேரங்களையும் மாதங்களையும் பற்றியெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வேதம் ஒரு உலகத்திலே நாம் பார்க்க முடியுமே என்றால் அது அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் தான். அந்த மாதம் எது என்பது நம்மால் திருமறை குர்ஆனிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே தெளிவுபடுத்தினார்கள். மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், 4 மாதம் என்பது இன்னஹா முத்தவாபிரு மின ஷஹர், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம், 4வது மாதம் அந்த ரஜபுடைய மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ச்சியாக வரக்கூடிய துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் சிறப்புக்குரிய மாதம் ஆகும். அல்லாஹ்வுடைய மாதம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மாதத்தில் சில காரியங்கள், சில சம்பவங்களை இறைவன் நடைபெற செய்திருக்கின்றான். அந்த நாட்களில், அந்த நேரங்களில் நமக்கு பெற வேண்டிய படிப்பினையும் திருமறை குர்ஆனிலிருந்து அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாதங்களில் வஃதல் சியாமி பாத ரமலான், ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு எது என்று சொன்னார்? ஷஹருல்லாஹ் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே முஹர்ரமுடைய மாதத்தினுடைய 9ஆம் நாள் 10ஆம் நாள் நோன்புதான் பரலான நோன்பாக இருந்தது. அதற்கு ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த நோன்பு சுன்னத்தான நோன்பாக ஆக்கப்பட்டது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் சில விஷயங்கள், நபிமார்களுக்கு ஏற்பட்ட சில விஷயங்களை இறைவன் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதர்களுடைய கொள்கை என்ன? படைத்தவனை வணங்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளவு ஒரு உயர்வான கலிமா! இந்த கலிமாவை தான் நாம் ஏற்றிருக்கிறோம். நபிமார்கள் இந்த கலிமாவை சொல்லும் பொழுது, இந்த கலிமாவை பற்றி மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லும் பொழுது மிக சிரமத்திற்குள் ஆளாக்கப்பட்டார்கள், துயரத்திற்குள் ஆளாக்கப்பட்டார்கள். அவர்களை அடித்தார்கள், விரட்டினார்கள். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதர்களும் அந்த சிரமங்களையும் சகித்துக் கொண்டு அதிலே உறுதியாக இருந்து மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல பாதை என்று சொன்னால் அது லா இலாஹ இல்லல்லாஹ். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹலிஸன் லஹு தஃபலல் ஜன்னah. எவர் ஒருவர் வணக்கத்திற்குரிய ஒருவர் இறைவன் தான், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று இஹ்லாஸான முறையில் என்று சொன்னால் அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு விலகிக் கொள்வதும், அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மக்களாக யார் இருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையுமே இணை கற்பிக்காத ஒரு சிறந்த வாழ்க்கையை யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? தஃபலல் ஜன்னah. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கத்தில் சென்று விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரினால் இந்த உலகத்திற்கு அறிவுறுத்தப்பட்ட, கொடுக்கப்பட்ட ஒரு கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே சொன்னார்கள். குறிப்பாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதத்திலே இந்த நாளை பற்றி நாம் பேசும் பொழுது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக பனி இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்டார்கள். எப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகளும் சூழ்நிலைகளும் ஏற்பட்டது என்பதை திருமறை குர்ஆனை நாம் படித்தோம் என்று சொன்னால் நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம் ஓதக்கூடிய மக்களாக, படிக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனிலே சொல்வதின் நோக்கம் என்ன? அதை கொண்டு நம்முடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்காக, நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனிலே சொல்வதின் நோக்கம் நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக, உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள், அந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டன, அதை எப்படி அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், அதிலே வெற்றிகள் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாக எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் இந்த சிறப்புமிக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இருந்து இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்டது என்றால், மிகப்பெரிய ஒரு கொடிய அநியாயக்காரன் ஃபிரௌனுடைய காலத்திலே பிறக்கின்றார்கள். அன்றைக்கு ஃபிரௌனுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த ஃபிரௌன் என்ன அநியாயம் செய்தான் என்பதை திருமறை குர்ஆன் அழகாக எடுத்துரைக்கின்றது. இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்லி ஜஅல அஹ்லஹா ஷீஅன் யஸ்தத்இஃபு தாயிஃபத்தும் மின்ஹும் வ யுஸப்பிஹு அப்னாஅஹும் வ யஸ்தஹீ நிசாஅஹும். ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரனாக, அக்கிரமக்காரனாக இருந்தான். மக்களை, பலகீனமானவர்களை கொடுமைப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். இப்படி அநியாயம் செய்யக்கூடிய மனிதன் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அடைந்து தீர வேண்டும்
என்பது இறைவன் தன் திருமறை குர்ஆன் மூலமாக உணர்த்தி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் அன்றைக்கு பனி இஸ்ரவேலர்களில் பிறக்கக்கூடிய ஆண் மக்களை கொன்று குவித்தான். இதப்பிரோ அப்னாஹும், அன்றைக்கு பிறக்கக்கூடிய ஆண் மக்களை அநியாயமாக கொன்றான். வயஸ்தஹி நிசாஹும், அவர் அன்றைக்கு பிறக்கின்ற பெண்களை மட்டுமே உயிரோடு வாழவிட்டான் என்பதை திருமறை குர்ஆன் ஃபிரௌனுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் எவ்வளவு கொடூரமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கொடூரத்துக்கு முன்னால் ஒரு தூதரை ஒரு தூதரை இறைவன் அனுப்பி வைக்கிறான் என்று சொன்னால், அன்றைக்கு பிறக்கின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக அல்லாஹ் நியமிக்க வேண்டும் என்று அவர்களுடைய தாய்க்கு கட்டளையிட்டான். அந்த குழந்தையை ஒரு நதியிலே போடும்படி அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று இறை நம்பிக்கையோடு அந்த பெட்டியிலே போடுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலேயே செல்கிறார்கள். யாரை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனுடைய வீட்டிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கிடைக்க பெறுகிறார்கள். அவர்களிடமே அல்லாஹ் அவர்களை வாழ வைக்கின்றான். யோசித்து பாருங்கள், படைத்த ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு, படைத்தவனுடைய கலிமாவை உயர்த்துவதற்கு, அந்த கலிமா எப்படிப்பட்ட கலிமாவை நாம் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல், கஷ்டங்களும் இல்லாமல் அதை கற்பதற்காக வேண்டி பல நேரங்களை செலவழிக்காமல் மனதினால் பிறப்பால் ஏற்றுக்கொண்டிருக்கின்றமே, அப்படிப்பட்ட அந்த கலிமாவை இந்த துன்யாவிலே நிலைநாட்டுவதற்காக, உலக மக்கள் புரிந்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட ஒரு நபியை பிறப்பித்து படைத்து அந்த எதிரிகளிடமே அந்த குழந்தையை இறைவன் வளர வைக்கின்றான் என்றால் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு வல்லமை பெற்றவன் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனுக்கு மாறு செய்து நாம் வாழ்ந்தால் நமக்கு எப்படி கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும் என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த கலிமாவை இறைவன் நிலைநாட்டுவதற்காக தனக்கு அன்றைக்கு பிறந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அந்த ஃபிரௌனுடைய வீட்டிலேயே வளர்க்கப்படுகின்றார்கள். அங்கிருந்த பிறகு அவர்கள் இறைவன் நபியாக ஆக்கி அந்த ஃபிரௌனிடத்திலேயே இறை மார்க்கத்தை சொல்வதற்கு இறைவன் அனுப்பி வைக்கின்றான். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களாகிய ஆரோனையும் சேர்த்து இறைவன் அனுப்பி வைக்கிறான். ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான், இதஹபா, நீங்கள் ரெண்டு பேரும் செல்லுங்கள், ஃபகூலா லஹு கௌலன் லையினா, நீங்கள் இருவரும் அந்த ஃபிரௌனிடத்திலே சென்று மென்மையான முறையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அவன்தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக, உணவளிக்கக்கூடியவனாக, எல்லா விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட இறை கொள்கையை அந்த ஃபிரௌனிடத்திலே எடுத்துச் சொல்லுங்கள். அல்லஹு யதக்கரு வ யக்ஷா, நீங்கள் எடுத்து சொல்வதன் மூலமாக அவன் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படலாம், அல்லது அவனுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தலாம், அல்லது அவனுக்கு பயன் தரலாம் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆரோன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் அங்கே அனுப்பி வைக்கின்றார். அவர்கள் அங்கே சென்று படைத்தால் இன்னி அகாஃபு யமஸ்ஸக அஸாபுன் அலீம், மகத்துவமிக்க மறுமை நாள் வரக்கூடிய வேதனை விட்டு பயப்படுகிறேன். இந்த உலகத்தை படைத்த ரப்பல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஃபிரௌன் ஆணவம் கொண்டு என்ன கேட்கிறான் தெரியுமா? வமா ரப்புல் ஆலமீன், உங்கள் மா ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்த இறைவன் என்று சொன்னால் யார், அப்படிப்பட்டவன் யார் என்று கேட்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்து இந்த பூமிக்கு இந்த இரண்டிற்கு மத்தியில் உள்ளவை படைத்த ஒருவன் இருக்கிறான் அல்லவா, அவன்தான் ஓர் இறைவன். அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு தான் கட்டுப்பட வேண்டும். அவன்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். உன்னையும் என்னையும் படைத்தவன் அவன்தான். படைத்தவனுக்கு தலை சாய்ந்து வணங்குவதுதான் நம்மின் மீது கடமை என்று ஆழமாக அழுத்தமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனிடத்திலே எடுத்துச் சொன்னார்கள். அவர்களை மிக கடுமையான முறையிலே அவர்களை ஏசினது மட்டுமல்ல, அவர்களை பொய்ப்பித்தான். என்னிடமிருந்து நீ வளர்ந்தவன், இப்படி என்னிடத்திலே வந்து இறை தூதரை பற்றி பேசுகிறாயா, எனக்கு எதிரான கொள்கையை பேசுகிறாயா என்றெல்லாம் இறைவன் சொன்னதை சூரத்துல் ஆராஃப்ல, சூரத்துல் தாஹாவுல, சூரத்துல் கஸஸ்ல, சூரத்துல் அன்ஃபால், இப்படியாக பல இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் சொன்ன செய்தியை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் மிகப்பெரிய அத்தாட்சிகளை கொண்டு வரும்படி கட்டளை
இருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு தன்னுடைய அவர்கள் தன் கையில் இருந்த தடியை போடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அது மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாறுகிறது. இதை பார்த்து அவர்கள் உண்மையிலேயே இது மனிதனால் செய்ய முடியாது, இறை கட்டளையினால் தான் செய்ய முடியும் என்று அன்றைக்கு பனி இஸ்ரவேலர்களில் இருந்த மக்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றி ரப்புல் ஆலமீன் ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஈமான் கொள்கின்றார்கள். அன்றைக்கு அந்த நேரத்திலே ஈமான் கொள்கிறார்கள். ஃபிரௌன் அப்போது கேட்கிறான், நான் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் மூசாவுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டீர்களா? அப்படி என்று சொன்னால் உங்களை நான் லவ் கல்தியன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஃபிலாஃபின் வலவ் ஸல்லிமன்னக்கும் அஜ்மஈன். நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக உங்கள் அனைவர்களையும் மார்கை ஒரு கையை நான் துண்டித்து விடுவேன், அது மட்டுமல்ல உங்கள் அனைவரையும் நான் சிலுவையிலே அறைந்து விடுவேன் என்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒருவன் தன்னுடைய இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஆணவமான பேச்சை பேசுகின்றான். உன்னை கொடுமைப்படுத்துவன் என்று பறைசாற்றுகின்றான். அப்பொழுது ஈமான் கொண்டவர்களுடைய உன்னதமான உறுதியான நிலையை பாருங்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், ஈமான் கொண்டார்களே, அல்லாஹ்வை தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொன்னார்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்கள் சொல்கிறார்கள், எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாது, இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன். நாங்கள் எங்களை படைத்த இறைவன் பக்கமே திரும்பக்கூடியவர்கள். எங்களை படைத்தவன் அவன்தான், எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் அவன்தான் உண்மையான இறைவன். படைத்தவனுக்கு அடிபணிந்து நடப்பதுதான் படைப்பினங்களுடைய கடமை என்று அன்றைக்கு இருந்த அரசனான ஃபிரௌனிடம் தெளிவாக அந்த மக்கள் எடுத்துரைத்தார்கள். உன்னால் என்ன வேதனை செய்ய முடியுமோ, உன்னால் எப்படி தண்டிக்க முடியுமோ தண்டித்து விடு, ஆனால் நாங்கள் படைத்த அல்லாஹ்விடமே திரும்ப செல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் ஈமான் கொண்ட மக்கள் அவரிடத்திலே பறைசாற்றியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், லவ் கத்தியன் ஐதியக்கும் மின் ஃபிலாஃபின் வலவ் ஸல்லிபன்னக்கும் மின் ஜிஸ்இன் நஹ்லா. பேரித்த மரத்திலே வைத்து உங்களை நான் மார்களை வெட்டி துவைத்து விடுவேன், எரித்து விடு, உங்களை நான் சிலுவையில் அறைந்து விடுவேன் என்று எச்சரிக்கை செய்கிறார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ எந்த தீர்ப்பை வேண்டாலும் விளங்கிக்கொள், என்ன தீர்ப்பு பண்ணலாம் பண்ணிக்க, அந்த தீர்ப்பெல்லாம் உலகத்தோடு அழிந்து போகக்கூடியவை. உண்மையான தீர்ப்பு ரப்பல் ஆலமீனுடைய தீர்ப்பு தான் சரியானது. எனவே அவனுக்கு மட்டுமே நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைக்கு குறிப்பிட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்றால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு எதிராக எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டாலும் சரி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மை உயர்த்தக்கூடியது, நம்மை நிரந்தரமாக மறுமையிலே சொர்க்கத்தின் பால் கொண்டு செல்லக்கூடியது. நாம் அதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலேயே வாடுகின்றோம். நம்மை இறைவன் இந்த உலகத்தில் பிறக்க வைத்து வாழ வைக்கிறான் என்றால் அந்த ரப்பல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட அந்த கொள்கையை புரிந்து நம்முடைய சஜிதாக்களை, நம்முடைய நேர்ச்சைகளை, நம்முடைய வணக்கங்களை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்காகவே செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இணை வைப்பில் இருந்து நாம் அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இணை வைப்பதின் மூலமாக நாம் சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது, நரகத்திற்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தின் மூலமாக அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் நாங்கள் படைத்த அல்லாஹ்விற்கு மட்டுமே கட்டுப்படுவோம், நாளை மறுமையில் இவன் இறைவனிடத்தில் எங்களுக்கு சிறந்த கூலி இருக்கிறது என்று அவர்கள் தெளிவாக பறைசாற்றி இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்வில் நாம் நல்ல படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் எவ்வாறு இறை நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார்கள். நாம் வாழ்வது பெரியதல்ல, நாம் கொண்ட ஈமானில் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதை செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ்
படைத்திருக்கிறான். நம்முடைய வாழ்வில் உயர்வு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு அடிப்படையை கொண்டுதான். யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உறுதியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் அந்த கடமையை விட உலகத்தில் வேறொரு கடமை பெரியதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கூறிவிட்டார், அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுப்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலை என்றால் அவர்களை கண்டிப்பாக அல்லாஹ் உயர்த்தி காட்டுவான் என்பதை திருமறை குர்ஆன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு படிப்பினை பெற்றுத் தருகிறது. நாம் ஈமான் கொண்டது பெரியதல்ல, அந்த ஈமானில் நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படியான கடுமையான நெருக்கடிகள் ஏற்படுகிறது. கடைசியில் ஃபிரௌனுடைய நிலை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களையும் அடியோடு அழித்து விட வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, வலு இருந்தது, பட்டாளங்கள் இருந்தன, எல்லாம் இருந்து அவனால் செய்யக்கூடிய முறைகளை எல்லாம் கற்றிருந்த அவனால் அல்லாஹ்வுடைய அனுப்பப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழிக்க முடியவில்லை, அவர்கள் கொண்ட அந்த கொள்கையையும் அவனால் அழிக்க முடியவில்லை. ஆணவத்தினால் ஏற்படுகிற பேச்சு அழிவில் தான் போய் முடியும் என்று படிப்பினை பெற வேண்டும் என்றால் நாம் குர்ஆனை அழுத்தமாக ஆழமாக படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்படி தீனுல் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்து போன சரித்திரம் தான் குர்ஆனில் இருந்து புகட்டப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை ஈமான் கொண்ட மக்களை இரவோடு இரவாக அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இந்த செய்தி அறிந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளங்களும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். இதெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்வது கதை அல்ல, கற்பனை அல்ல. குர்ஆனை நாம் ஓத வேண்டும், குர்ஆனில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை வலுப்படுத்தணும், நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும், நமக்கு தீனோட நெருக்கமாகணும், அல்லாஹ்வுடைய கலாமை பிறகு கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற சிந்தனைகள் எல்லாம் வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை அழைத்து கொண்டு புறப்படும் பொழுது ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைகளும் பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு கடலை சந்திக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா தரல் ஜம்ஆனி قال اصحاب موسى إنا لمدركون قال كلا إن معي ربي سيهدين فأوحينا إلى موسى أن اضرب بعصاك البحر فانفلق فكان كل فرق كالطود العظيم. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அவர்களும் அந்த கூட்டத்தினர்களும் அந்த கடலை பார்க்கிறார்கள். ஃபலம்மா தரல் ஜம்ஆனி قال اصحاب موسى மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எதிர்முன்ன ஒரு பகுதியில் கடலை பார்க்கிறார்கள். இன்னொரு புறத்தில் பார்க்கும் பொழுது ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளம் இருக்கிறது. இரண்டிற்கும் மத்தியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களும் இருக்கிறார்கள். கண் முன்னால் தெரிகிறது, நாம் இப்படி போனால் கடலில் மூழ்கி விடுவோம், இந்த பக்கம் சென்றால் எதிரிகளால் அழிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு விடுவோம், அழிந்து போய்விடுவோம். அதைதான் சொன்னார்கள், ஆல் அஸா மூசா இன்னா லமுதரகூன். மூசா அவர்களை நாம் மாட்டிக்கொண்டோம், நிச்சயமாக நம்முடைய அழிவு உறுதியாகி விட்டது என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தஹஸன் இன்ன மஇய ரப்பி ஸஹீஹ். கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் அவ்வாறு அல்ல, இன்ன மஇய ரப்பி ஸயஹ்தி. நிச்சயமாக என்னுடன் இறைவன் இருக்கிறான், அவன் நமக்கு நேர்வழியை காட்டுவான், நம்மை பாதுகாப்பான். ஏனென்றால் நம்மை அவர்கள் விரட்டுவது லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட வேண்டும் என்று, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அடிக்க வேண்டும் என்று, படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வெளியிலே வந்திருக்கிறோம். அதிலே நாம் உறுதியாக இருந்தால் இது மனிதர்களுடைய கலிமா அல்ல, இது படைத்தவனால் கொடுக்கப்பட்ட கலிமா. அந்த கலிமாவில் நாம் உறுதியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட நெருக்கடி அவனுடைய கலிமாவிற்காக போராடக்கூடிய போர் நேரத்தில் இறைவனுடைய கண்டிப்பாக உதவிகள் பல இடங்களில் வந்திருக்கின்றன. எனவே நிச்சயமாக இன்ன மஇய ரப்பி ஸயஹ்தி, நிச்சயமாக என்னுடன் இறைவன் இருக்கிறான், இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு ஆறுதல், படைத்தவர் மீது இறை நம்பிக்கையும் உறுதியை கொடுக்கிறார். பாருங்க, நபிமார்களுடைய உள்ளங்கள்ல எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் நாம் படைத்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு இறைவன் பதில் அளிப்பான். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை அளிக்கிறோம், தொடர்ந்து ஏதாவது ஒரு சோதனை வந்து விட்டால் அல்லாஹ்வை விட்டுட்டு கபருக்கு போகக்கூடிய நிலை, ஒரு தகுட மாட்டக்கூடிய நிலை, இதை போய் ஓதி பார்க்கலாமான்ற நிலை, எப்படி எல்லாம் நம்முடைய ஈமானை செய்தால் உடனடியாக கவுந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட நிலையை
வரலாறு, எவ்வளவு ஒரு சூழ்நிலை, உயிரை போகின்ற நிலையில் கூட ரப்புல் ஆலமீன் மீது தவக்கல் வைக்கிறார்கள், நம்பிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வரும். நபிமாராக இருந்தாலும் அவர்களுடைய விருப்பத்திற்கு செய்ய முடியவில்லை. கபரில் உள்ளவர்கள் அந்த அதிசயம் செய்கிறார்கள், இந்த அதிசயம் செய்கிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்து உடனடியாக கடலை பிளக்க முடியவில்லை, வழிகாட்ட முடியவில்லை. அல்லாஹ் தான் அறிவிக்கின்றான், வஹி அறிவிக்கிறான். தனக்கு உடனே ஏற்படும் கைது அவங்கள்ட்ட இருக்கு, உடனே செஞ்சாங்களா அந்த எண்ணம் வரல, செய்ய முடியாது. அது அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். அப்பதான் அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான். ஃபஅவ்ஹைனா இலா மூஸா அன்இத்ரி பிஅஸாகல் பஹர் ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபர்கின் கத்தௌதிரதீன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம், நீங்கள் உங்களுடைய கைத்தடியினால் அந்த கடலை அடிப்பீராக. அவர்கள் அடித்தபோது மிகப்பெரிய மலைகளை போன்ற வழிகள் ஏற்பட்டது, இரண்டாக பிளந்தது. மலைகளை போன்ற பாதைகள் ஏற்பட்டு அதன் வழியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். வஅக்ரக்னா ஃபிரௌனும் அவருடைய சமூகமும் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். அந்த மூழ்கடிக்கக்கூடிய நேரத்தில் கூட அவனுடைய நிலை என்ன ஆனது? ஃபிரௌன் லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, எப்ப கடல்ல மூழ்கும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது, நம்முடைய உயிர் நம்மை விட்டு போயிடும் பொழுது, அவனுடைய நிலை எவ்வளவு அநியாயமாக, அக்கிரமமாக, ஆணவமாக பேசிய பேச்சுக்கள் எல்லாம் தன்னுடைய மரண படுக்கையில் கதறுகிறான். பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமன்து பனு இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கதறுகின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அவனுடைய கதறலை பயனளிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்ஆன வகத் அஸைத மின் கபல், இதற்கு முன்னால் பல முறைகளுக்கு பிரச்சாரம் செய்யப்பட்டது, எடுத்துரைக்கப்பட்டது. நீ படைத்தவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு எதிராக செயல்பட்டால் எந்த ரூபத்தில் வேண்டாம் வேதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், அநியாயம் அக்கிரமங்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உனக்கு உணர்த்தப்பட்டது, சொல்லப்பட்டது, விளக்கப்பட்டது. உனக்கு அதுவெல்லாம் வேலை செய்யலை. ஆனால் மரண பிடி வரும் பொழுது, படைத்தவனுடைய மரண பிடி வரும் பொழுது நீ கதறுகிறாய். எனவே உன்னுடைய கதறல் எந்த பயனும் அளிக்காது என்று இறைவன் அந்த அநியாயக்கார பிறவனை அன்றைக்கு கண் முன்னாலேயே அல்லாஹ்வுடைய சத்தியத்திற்கு முன்னால் அடித்து காட்டினார். அல்-யௌம நுனஜ்ஜிக பிபதனிக லிதகூன லிமன் கல்பக ஆயா. உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம். எதற்காக? உனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த உலகத்தில் யாரெல்லாம் படைத்தவனுக்கு எதிராக, படைத்தவனுடைய கட்டளைக்கு எதிராக பேசுகிறார்களோ, களம் இறங்குகிறார்களோ, அவர்களுக்கு படைத்தவனுடைய தண்டனையை, வேதனையும் எந்த ரூபத்தில் வேண்டாலும் வரலாம் என்பதை திருமறை குர்ஆன் அழகாக எடுத்துக் கூறுகிறது. எனவே இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது படைத்தவனுக்கு அஞ்சியவர்களாக, பயந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். எனவேதான் ஃபிரௌனுடைய வரலாறை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டி அவனுடைய உடலை இன்றைக்கு நாம் பாதுகாப்பாக வைத்து ஏன் வைத்திருக்கிறோம் என்றால், பின்னால் வரக்கூடிய சமூகம் பார்த்து அநியாயத்தில் இருந்தும் அக்கிரமத்திலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்றைக்காக இருந்தாலும் படைத்தவனுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. இந்த ஷதீத இறைவனுடைய பிடி கடுமையானது என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்பதை நம்முடைய வாழ்விலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் யௌம ஆஷுரா, முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் நடைபெற்றது. இதற்காக தான் யூதர்கள் அன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்பதற்காக நோன்பு நோற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வரும் பொழுது அந்த யூதர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். கேட்கணுமா, யௌமுன் அதீமுன், இது மிக உயர்வான நாள், இதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமும் பாதுகாக்க வெற்றி பெற்றார்கள். அதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைத்தார்கள். எனவே நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் வான அவுலாவின் ஹக்கீம் மூசா, உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள், உறுதியானவர்கள், நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள். அமரபி சியாமி, பிறருக்கும் நோன்பு வைக்கும்படி கட்டளையிட்டார்கள். அந்த 10ஆம் அந்த யூதர்களுக்கு மாற்றமாக அசுமன தாசிய வளாட்சில 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எனவே நம்முடைய வானில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலிருந்து முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் உண்மையான சரித்திரம் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், இதை நாம் உணர்ந்து இறை தூதரால் இறைவனால் போதிக்கப்பட்ட அந்த நெறிமுறைகளை பொழுது நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் நமக்கு நேர்வழியை காட்டுகிறான். நாம் நல்ல அமல்களை நன்மைகளை அதிகமாக பெற்றுக் கொள்வதற்கான எளிமையான வழிமுறைகளை எதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த நன்மையான காரியங்களை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சுயீத யௌம ஆஷுரா, இந்த ஆஷுராவுடைய நான்கை பற்றி கேட்கப்பட்ட பொழுது அதற்கு எவ்வளவு பெரிய நன்மை என்று கேட்கப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்துல் மாதியா, ஒரு ஆண்டு காலத்தினுடைய கடந்த ஒரு ஆண்டு காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் நாம் நோன்பு வைப்பதன் மூலமாக எந்த திக்ர் செய்யல எது செய்யல நோன்பு வைப்பதினால் அல்லாஹ் என்ன செய்யறானா, ஒரு ஆண்டு காலம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த நோன்பை அல்லாஹ்வுடைய தூதரும் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். மேராஜுடைய நோன்பு, பராஜுடைய நோன்பு என்று அல்லாஹ் ரசூல் சொல்லிக் கொடுக்காத நோன்பை வைத்து எந்த பலனும் அல்ல, அவை நரகத்தில் போய் சென்றுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நோன்பு என்ன? முஹர்ரம் 9, 10 முக்கியத்துவத்தை சொல்லி இருக்கிறார்கள். துல்ஹஜ் மாதத்தில் 9ஆம் நாளில் சொல்லி இருக்கிறார்கள். மாதத்தில் 13, 14, 15 சொல்லி இருக்கிறார்கள். வாரத்தில் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட நோன்புகளை நாம் நோக்க வேண்டுமே தவிர இது அல்லாத போய் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டப்படாத மேலாஜ் ரஜபுடைய 27, ஷாபானுடைய 15 இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டப்படாத ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டப்பட்ட இந்த நோன்புகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவேதான் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறான், வலா தல்பிஸுல் ஹக்க பில் பாத்தில், நீங்கள் எப்பொழுதும் உண்மையோடு பொய்யை கலந்து விடாதீர்கள். வதத்துல் ஹக்க வஅன்தும் தஅலமூன், நீங்கள் தெரிந்து கொண்டு உண்மையை மறைக்காதீர்கள் என்று ரப்பல் ஆலமீன் தெளிவாக இந்த சமூகத்திற்கு உணர்த்தி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் எந்த நோன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோன்பிற்கு தான் நமக்கு நன்மை கிடைக்கும், நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதரால் அறிவிக்கப்படாத எந்த இபாதத்துகளும் எந்த பலனையும் தராது. அது செய்தால் நரகத்திலே எரியப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டப்பட்ட இந்த சிறப்பு மிக்க 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் பிறை 9 மாதத்துடைய 10 நாளும் 2 நாள் நோன்பு வைப்பதன் மூலமாக ஒரு ஆண்டு காலங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நாம் எவ்வளவோ பெரிய பாவிகளாக இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை இறைவன் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான், கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவர்களையும் ஆகிய அருள் புரிவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அஸீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.